So good morning students. நம்ம matter around டேஸ்ல part 2 பார்க்க போறோம். So element அதோடைய symbols of an element. இந்த element is an abbreviation or short representation of chemical element. So symbol அப்படிங்கிறது என்னன்னா ஒரு element. இப்போ carbon அப்படின்னா C, hydrogen அப்படின்னா H. So the symbol represent one atom of the element. The symbol is usually derived from the name of the element, which is either English or Latin. சிலது இங்கிலீஷ்ல இருக்கும், சிலது லத்தீன்ல இருக்கும், சிலது ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். These symbols are accepted by International Union of Pure and Applied Chemistry. இந்த ஆர்கனைசேஷன் UPAC அப்படி சொல்லுவாங்க. சிலர் வந்து ஷார்ட் ஃபார்மாக சொல்லலாம் IPAC அப்படி சொல்லுவாங்க. ஓகே, UPAC. So Dalton was the first scientist to use the symbol for element in very specific sense. When he used a symbol for an element, he also mentioned the definite quantity of that particular element, that is one atom of that element. So டல்டன் அப்படிங்கிறவர் தான் அந்த எலமெண்ட்டுக்கு வந்து நேம் கொடுத்து அதுக்கு சிம்பிள் கொடுக்க ஆரம்பிச்சது. பெர்சிலியஸ் சஜஸ்ட் தட் த சிம்பிள் ஆஃப் எலமெண்ட் கேன் பி ரிட்டன் அஸ் 1 or 2 லெட்டர் ஆஃப் த நேம் ஆஃப் எலமெண்ட். ஸோ ஒரு லெட்டர் இல்லைனா 2 லெட்டர் அப்படிங்கிற மாதிரி. த சிம்பிள் ரூல்ஸ் ஆர் ஃபாலோட் while assigning symbol to an element. Chemical symbols usually consist of 1 or more letters. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் தான். ஸோ ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் ஒன்று. ஓகே, இப்போ குளோரின் பார்த்தீங்கன்னா Cl அப்படின்னு இருக்கும். ஓகே, Cl. சோடியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா Na போட்டிருக்கோம். அது வந்து லத்தீனில் வந்து Na, அது லத்தீன் வார்த்தை வந்து வேற. ஸோ Na அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ எலமெண்ட்ஸ் இன் அ ஹியூமன் பாடி. நியர்லி 99% ஆஃப் அ மாஸ் ஆஃப் அவர் ஹியூமன் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் 6 chemical element, namely oxygen, carbon, hydrogen, nitrogen, calcium and phosphorus. இதனால தான் 99% வந்து நம்மளுடைய பாடி, ஹியூமன் பாடியால் என்ன ஆயிருக்கு, மேட் ஆயிருக்கு. ஓகே, அனதர் 5 பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், சல்ஃபர், சோடியம், குளோரைடு அண்ட் மெக்னீசியம். சரி, எலமெண்ட்ஸ் இன் ஏரில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஸோ ஏரில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான் வந்து 99% வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஆக்சிஜன் இஸ் த லைஃப் கிவிங் எலமெண்ட் இன் ஏர் தான். ஸோ அது போக வேறு என்னெல்லாம் இருக்கலாம், நியான், ஹீலியம், மீத்தேன், அது வந்து கொஞ்சம் அமௌண்ட்டில் இருக்குது. ஸோ ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் தான். ஓகேயா, சரி. அப்புறம் காம்பவுண்ட்ஸ். A compound is a pure substance that is formed when the atom of 2 or more elements formed. Okay, so combine chemically in definite proportion. Compound exhibit properties that are entirely different from properties of the constitution element. So அதோட பேஸ் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது காம்பவுண்டோடைய எலமெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், an atom of elements hydrogen and oxygen combined chemically in a fixed ratio to form a compound called water. ஓகே, அப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு எலமெண்ட் இருக்கும், ஆக்சிஜனுக்கு ஒரு எலமெண்ட் இருக்கும். பட் வாட்டர் அப்படிங்கிற காம்பவுண்டுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதான். However, water does not have the same properties of oxygen and nitrogen. All oxygen support fire, whereas water is used as a fire extinguisher. ஸோ நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து தீ எரியறதுக்கு யூஸ் ஆகும், ஆனால் வாட்டர் வந்து தீயை அணைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போது ரெண்டுக்கும் என்ன இருக்குது, ஒரு எதிர்வினைகள் இருக்குது இல்லையா? சரி, சிமிலர்லி காமன் சால்ட், அதாவது சோடியம் குளோரைடு இஸ் a component made up of sodium and chlorine. It is used in food, whereas sodium and chlorine are poison and are both unsafe for consumption. அதாவது சோடியத்தையும் குளோரினையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா சால்ட்டு, வீட்டுக்கு உபயோகிக்கிற உப்பு வந்துடும், வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணிங்களா அந்த உப்பு. ஆனால் சோடியத்தையும் குளோரினையும் தனித்தனியாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து விஷம். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது கம்பைன் பண்ணும்போது, அது காம்பவுண்டாக வரும்போது அது என்ன ஆகுது, நல்ல பொருளாக மாறுது. அப்புறம் சாக்கு, கால்சியம், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். சுகர் பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகே, சரி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். A compound is formed only when the constituent element combine in a fixed proportion. The properties of compound are different from those of constituent element. A compound cannot be broken down by physical method. Physical method அதை நிச்சயமே உடைக்க முடியாது, அது வந்து கெமிக்கலாக தான் பாண்டடாக இருக்குது. This is because compound is made up of different elements that are chemically combined. Sodium chloride can be separated by physical methods such as filtration. A compound can be separated into its constituent element by chemical method only. Okay, so இதான் வந்து டிஃப்ரென்ஸ், காம்பவுண்டுக்கும் எலமெண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். Element is a simpler substance, compound is a chemical substance formed by the combination of 2 or more elements. 2 or more
வாட்டருக்கு 2 தான், பட் நிறைய எலமெண்ட் சேர்ந்தால் தான் அது வந்து என்ன ஆகுது, நிறைய வருது. ஸோ atoms are the fundamental particles of an element, whereas molecules are the fundamentals for compound. Okay, it's a chemical formula. We write here water as H2O. Okay, this means that each molecule of water has 2 hydrogen atom combined with 1 oxygen atom. A chemical formula is symbolic representation of one molecule of an element or compound. It provides information about the elements present in the molecule and number of atom of each element. So number வந்து atom குறிக்குது, அந்த ஒவ்வொரு இதுவும் வந்து element குறிக்குது. ஓகே, சரி. In H2O, small number beside H is called subscript. அது கீழே எழுதுறதுக்கு பேர் subscript, மேலே எழுதுனா superscript அப்படி சொல்லுவாங்க. ஓகே, பவர்லாம் போடும்போது 10 பவர் அப்படி போகுது, அது superscript. இது வந்து கீழே போடுறது subscript. It tells us the number of atoms of that element present in the molecule. Hence, there are 2 hydrogen atoms in a water molecule. There is no number of beside O. That means only one atom of that particular element is present in the molecule. Okay. So, hence, there is one oxygen atom in water. Okay. Can you guess that the type of atom and number of each atoms in sodium chloride? Sodium chloride க்கு என்ன இருக்குது அப்படி சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா sodium chloride பார்த்தீங்கன்னா 1 atom of sodium and 1 atom of chlorine, NaCl அப்படின்னு இருக்கும். அமோனியாவில் பார்த்தீங்கன்னா 1 atom of nitrogen and 3 atom of hydrogen. குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா C6H12O6. இது வந்து 6 carbon atoms, 12 hydrogen atoms, 6 oxygen atom. ஓகே, ஸோ 3 எலமெண்ட் ஆயிருக்கு, மிச்சம் 2 எலமெண்ட்ஸால் ஆயிருக்கு. Common compounds and their chemical formula. Water பார்த்தீங்கன்னா H2O, glucose C6H12O6, salt பார்த்தீங்கன்னா NaCl, ethanol C2H5OH, ammonia NH3, sulfuric acid H2SO4, methane CH4, sucrose C12H22O11. Okay. Atomicity. In chemistry, atomicity implies the total number of atoms present in one molecule of an element, the compound or substance. Let us see how to calculate. For example, oxygen exists as a diatomic molecule. இல்லையா, அது diatomic தான், O2 அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா. It means that a molecule of oxygen contains 2 atoms, hence its atomicity is 2. இதான் atomicity, 2 எலமெண்டால் ஆயிருக்குது. Similarly, phosphorus molecule பார்த்தீங்கன்னா P4 அப்படி சொல்கிறோம், அது 4 atoms. சல்ஃபர் பார்த்தீங்கன்னா S8ன்னு சொல்கிறோம், ஸோ அது வந்து 8 atoms. Hence, their atomicity is 4 and 8 representatively. For molecule containing more than one type of atoms, simply count the number of each atom and that could be in its atomicity. இப்போ உதாரணத்துக்கு H2SO4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா H வந்து 2, சல்ஃபர் வந்து 1, ஆக்சிஜன் வந்து 4. Hence, it has atomicity is 7. ஏன் எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா 7 வரும். அதே மாதிரி 1 molecule of water contains 2 atoms of hydrogen and 1 atom of oxygen. So, its atomicity பார்த்தீங்கன்னா 3. ஏன்னா 2H ஒரு O. ஸோ ரெண்டையும் கூட்டினா 3. Atomicity of some elements. H பார்த்தீங்கன்னா 2, helium பார்த்தீங்கன்னா 1, lithium 1, Be, nitrogen, oxygen, அப்படி ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கும். ஓகே, நியான், sodium, magnesium, phosphorus, sulfur அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, effects of temperature on solid, liquid and gas. In solid, particles are arranged very closely. When solids are heated, the particles in them gain energy and vibrate vigorously. சாலிடில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும்போது விக்ரஸாக என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும். தே மூவ் ஸ்லைட்லி ஃபர்தர் அப்பார்ட் ஃப்ரம் ஒன் அனதர், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், மூவ் ஆகும். இது வந்து சாலிட். திஸ் காஸ் த வால்யூம் ஆஃப் மேட்டர் டு இன்க்ரீஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால் எக்ஸ்பென்ஷன். ஸோ இதான் வந்து மேட்டர் பிகின்ஸ் டு எக்ஸ்பெண்ட் when heat and volume increase due to the increase in the distance between the particle. ஸோ க்ளோஸ்டாக இருக்குது சாலிடு, அது வந்து ஹீட் பண்ணோடனே அது லிக்யூடாக மாதிரி என்னது, ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து காம்பேக்டாக இருக்கும். அதை ஹீட் பண்ணோடனே அப்படி உருகி தண்ணியாக நினச்சது மாறுது இல்லையா. During the heating or expansion, the mass of matter does not change, although the volume of matter changes. The size and number of particles of matter do not change. Hence, during heating, the mass of matter is conserved. For example, an iron log
the distance between the ion particle increase when they gain through heat. However, the number of ion particle does not change, hence the mass of ion log is conserved. So weight லாம் change ஆகாது, numbers of ion particles change ஆகாது, but it என்னது given distance, அந்த எலமெண்ட்டுக்கு இடையில ஒரு distance வந்து என்னாகும், உருவாகும். ஓகே, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. வெயிட் வந்து சேம் தான், ஆனால் அதோடைய அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, வேரி ஆகுது. The melting of iron is an example for change of states of matter. Melting of iron தான் எக்ஸாம்பிள், இல்லை நான் முதல்ல சொன்னேன் இல்லையா. ஸோ melting, boiling and freezing and condensation will happen when the particle possess enough energy. They overcome the strong force of attraction between one another. They break free from one another and move randomly. For example, when solid is heated to 0 degrees Celsius, it melts to become liquid. In some case, when liquid is heated 100 degrees Celsius, it boils to become steam. இல்லையா, ஐஸ் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா வாட்டராக மாறும், வாட்டரை ஃபர்தராக ஹீட் பண்ணனா வேப்பராக மாறும். Solid. When solid is heated, the particles gain energy and vibrate more vigorously. When the melting point is reached, melting occurs, the solid changes to liquid state. When a liquid is heated, the particle gain energy and vibrate more vigorously. Gas. Boiling occurs when the boiling point reaches, the liquid changes its gaseous state. So ஒவ்வொன்றும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ recap. Configuration of matter: atom, smallest particle of element; molecule, atoms makes molecules; elements, chemically simplest substance which cannot be broken down; compound, 2 or more elements which are chemically bonded together; chemical formula tells the number of atoms of an element in a compound; chemical symbol, shortest representation of element. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.